காற்று வெளியிடையிலே 2 பாட்டு இருக்கு. வான் வருவான்னு ஒரு பாட்டு இருக்கு. சரட்டு வண்டியிலன்னு ஒரு பாட்டு இருக்கு. 2த்தோட கலர் டோனுமே ரொம்ப கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். அந்த ஹெவி கான்ட்ராஸ்ட் எல்லாம் ஒரு ஃப்ரேம்க்குள்ள காட்டும்போது, அது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாத மாரியும், கரெக்ட்டா போய் சேர்ற மாரி எப்படி ஹேண்டில் வான் பண்றீங்க? வருவான் வந்து எக்ஸ்டீரியர். ஓகே. அது ஃபுல்லா கம்ப்ளீட்லி அவுட்டோர். அந்த அவுட்டோர லக்கிலி ஐ கெட் த நேச்சுரல். ஐ அம் நேச்சுரல் லவர். நேச்சுரலி அந்த மாரி கலர் கிடைச்சிச்சு. ஸோ அந்த கலர் வந்து திரும்ப நமக்கு கிடைக்காது. அத நான் என்ஹான்ஸ் பண்ணேன். அதை எப்படி கொஞ்சம் ஃபேண்டஸி பண்றது? ஓகே. அது ட்ரை பண்ணேன். ஷார்ட் ஒன்ல வந்து ஐ கிரியேட்டட் த சாங் கலர்ஸ். ஸோ அதுக்கு நிறைய நமக்கு இது வந்து நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அது நம்ம கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அத மேக்ஸிமம் தேய்ச்சு விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலா ஒரு விஷயம் கிடைக்கும்போது, அத நேச்சுரலா என்ஹான்ஸ் பண்ணி, அத நேச்சுரலா அது ஒரு ஃபேண்டஸி, அதுவும் ஒரு ஃபேண்டஸி சாங் தான். அந்த இடத்துல ஒரு ஃபேண்டஸியான சாங் தான். அத எப்படி நம்ம நேச்சுரலா மேக்ஸிமம் அத வந்து அந்த எல்லையில கொண்டு புஷ் பண்ணி, நம்ம அந்த அதாவது ஒரு பாயிண்ட் போர் அடிக்காத அளவுக்கு, அதாவது ரொம்ப இது ஆர்டிஃபிஷியலா இருக்காத அளவுக்கு அந்த சேச்சுரேஷன கொண்டு வரேன். அதுவும் இந்த தமாஷாவுல வந்து ஒரே மாரி ஸ்கை இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஆ. வான் வருவா ஸ்கை வந்து இட் வில் பிட் பிங்க், அதாவது லாவெண்டர் கலர் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் லாவெண்டர் கலர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிங்க்காக இருக்கும். ஸோ எனக்கு மைண்டில் அப்போ வரும்போது தமாஷா மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுனால லிட்டில் பிட் ஆடு த லாவெண்டர் காட்டு வடையில். பட் 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்கை தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் அந்த தீபிகா உட்காந்துருக்கும் போது சன்லைட் அவன் ஃபேஸில் இருக்கும். இதில் வந்து ரெட்டாக இருக்கும். அங்கேயும் பாருங்கள், அதே போல் கார்த்தி இந்த பக்கம் இருக்கும்போது ஆப்போசிட் ஆங்கிளில் அந்த சன்லைட் அடிக்கும். அதே இது தான் இருக்கும். சேம் லைட்